வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 22 இன்னைக்கு மெட்ராஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்ராஸுடைய ஃபவுண்டேஷனை கொண்டாடுறதுக்காக ஒரு டே உருவாகி இருக்காங்க. பேதம் இல்லாமல் எல்லா மத கோவிலும் இங்கே இருக்கும். பீச்சு, பார்க்கு, கிளப்பு, ஹோட்டல்னு எல்லா ட்ரெண்டும் இங்கே கிடைக்கும். ஜாதி மதம்னு ஏதாச்சும் பிரிவினையை பேசணும்னு யோசிச்சாலே அவனுடைய தொண்டை அடைக்கும். தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஜனநாயகம் முடக்கப்பட்டுச்சுன்னா இங்கேருந்து ஒரு புரட்சி குரல் எழுந்தால் போதும், தப்பு பண்ண அதிகாரிகளுடைய வயிற்றில் புளிய கரைக்கும். உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு. ஏன்னா ஊரில் ஏக்கர் கணக்கில் இடம் வச்சுருப்பாங்க, ஆனால் இங்கே வாடகைக்கு தங்கியிருப்பாங்க. 37 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் ஒரே டிஸ்ட்ரிக்டில் கலந்துருக்கிறாங்கன்னா அது இந்த இடமா தான் இருக்கும். பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் ஏதாவது வந்தால் போதும் இங்கே இருக்கிற ரோடுங்களாம் வெறிச்சோடி போயிடும். இந்தியாவில் பல பகுதியில் இருக்கிறவங்க இங்கே வேலைக்காக தங்கியிருப்பாங்க. உலகத்தில் பல நாட்டில் இருக்கிறவங்க இந்த நாட்டை சுற்றி பார்க்கணும்னு நினச்சா அவங்க தொடங்குற இடம் இதுவாக தான் இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, 2வது பெரிய பீச்சு, அத்தனை அரசு அலுவலகங்களுடைய மையப்புள்ளி, சினிமா, மீடியாக்களுடைய உலகம், சென்னை போர்ட்டு, தமிழ்நாட்டோட அடையாளம், இதெல்லாம் பெருமைக்காக பேசல, உள்ளதை பேசியிருக்கிறேன். இந்த பெருமைலாம் எத்தனை வருஷத்துக்கு நிலச்சிருக்கும்னு தெரில. ஆனால் இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருந்ததுன்னு இதுக்கப்புறம் இதுக்கு இணையாக எதையும் சேர்த்து வச்சு பேச முடியாது. வரலாற்றில் வந்தார வாழ வைக்கும் ஒரே இடம் சென்னை. அது உருவான அந்த நாளை தான் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில், அதுக்கும் முன்னாடி 1639 விஜயநகர பேரரசுகிட்டேருந்து ஆண்ட்ரி கோகன் அப்படின்ற பர்சன், பிரான்ஸ் நாட்டு சேர்ந்தவர், இந்த கிழக்கிந்திய கம்பெனி சொல்லுவோம்ல, அவங்க இங்கே விஜயநகர பேரரசுலேருந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி இந்த பகுதியை வாங்கிட்டு இந்த இடத்த டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி தான் இதனுடைய டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1936 ஃபஸ்ட் டைமாக இதனுடைய துவக்கம்ன்றது ஸ்டார்ட் ஆனால் அந்த 300வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரங்க ஒரு ஃபண்டை கொடுத்து, நிதியை கொடுத்து ஒரு கொண்டாடினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் தானா. ஸோ அந்த பெருமை இங்கே இருக்குது. அதோடு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதனுடைய டெவலப்மெண்ட் பயங்கரமாக போயிடுச்சு. 1996 மதராசப்பட்டினம் அப்படி இப்படின்னு இருந்த பேருங்களாம் மாற்றி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த செலிப்ரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட நிறைய கலை நிகழ்ச்சிகளோட இன்றைக்கி சென்னையே ஒரு பிரம்மாண்டமான திருவிழா கோலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளை தான் இன்றைக்கி சென்னை உருவான அந்த நாளை ஃபவுண்டேஷனை இன்றைக்கி மெட்ராஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 22. நெக்ஸ்ட் ரஷ்யாவில் இன்றைக்கி ஃப்ளாக் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. சோவியத் யூனியன் கலைஞ்சதுக்கப்புறம் 1991 அந்த சோவியத்தினுடைய கட்டடத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கொடியானது ரஷ்யாவினுடைய கொடி அங்கே ஏற்றப்பட்டுச்சு. அதனால தான் நினைவு கூறுறாங்க. 1696 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இந்த கொடின்றது உருவாயிருச்சு. பட் ஆனால் அவங்க நாட்டுக்கு ஒரு பெரிய லெவலில் அந்த சோவியத்துன்றது போனதுக்கு அப்புறம் தான் அது வெளியிலே வர ஆரம்பிச்சுது. அந்த கொடியை பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரு, நீலம், சிவப்பு, இது 3 கலந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பெருசாக எந்த மாதிரியான ஒரு அர்த்தங்களும் இருக்கா அப்படின்றது கேள்விக்குறி தான். பட் ஆனால் அதுக்கு சொல்லக்கூடிய விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளைன்றது ஒரு ஆட்சியினுடைய தன்மையை குறிப்பிடுறதுக்காகவும், நீலம்ன்றது நேர்மையை குறிப்பிடுறதுக்காகவும், சிவப்புன்றது தைரியத்தையும் அன்பையும் குறிப்பிடுறதுக்காகவும் வச்சிருக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் வச்சுட்டு இன்றைக்கி அந்த ஃப்ளாகை முறையாக அந்த சோவியத்தினுடைய கட்டிடத்தில் ஏற்றப்பட்ட நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நாளை தான் இன்றைக்கி ரஷ்யா ஃப்ளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 22. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே கமெமரேஷன் த விக்டிம்ஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் வைலன்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலிஜியன்ஸ் ஆர் பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது இந்த கருத்து சுதந்திரன்ற ஒரு கான்செப்ட் இருக்குதுல்ல, இது மதங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாயுது. இதுக்கு காரணம் வரலாற்றில் ஏகப்பட்ட கான்செப்டை சொல்லலாம். ரோமானியர்களுடைய படையெடுப்பில் யூதர்கள் அழிக்கப்பட்டது, அது தொடர்ந்து சிலுவை போர் அப்படின்னு நடந்துச்சு. இப்படி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு அவ்வளவு போர்கள் இருக்குது. எல்லாமே மதம் சார்ந்த விஷயம் தான். உலக போரே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக தானே இருந்துச்சு. ஸோ அப்படி போக நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இந்து இஸ்லாமியங்களுடைய பிரச்சனைன்றது தான் நம்ம இப்போ இந்தியா பாகிஸ்தானே பிரிஞ்சோம். இப்படி இந்த மதங்கள் சார்ந்த பிரச்சனைகள்ன்றது உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எதுக்காக இந்த டேவை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ரொம்ப பாதுகாப்பான நாடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒன்று நியூசிலாந்து. அந்த இடத்துல 2019 கிறிஸ்சர்ச் மசூதியில் ஒரு பெரிய துப்பாக்கி சூடுன்றது நடந்தது. கிட்டத்தட்ட 51 பேர் இறந்து போனாங்க. பெர்னன் ட்ராண்ட் அப்படின்ற ஒரு பர்சனால் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரழிவு தான் இது. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2015 இதுக்கான எதிர்ப்புகள், இது கண்டனத்திற்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்துருமோ அப்படின்ற பயத்தில் தான் 2015 இந்த மாதிரி சில குழுக்களை கவனித்தவங்க அதுக்கான ஒரு பெரிய எதிர்ப்புன்றதை காட்டினாங்க. பட் ஆனால் அதையும் மீறி இந்த 2019 நிகழ்த்தப்பட்டுச்சு. ஸோ இப்படி நிகழ்வுகள்ன்றது இந்த 21ஆம் நூற்றாண்டில் நடக்கிறதுன்றது ஏற்றுக்க முடியாத ஒன்றுன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி இந்த மாதிரியான பிரச்சனை இதுக்கப்புறம் எழக்கூடாது, எந்த நாட்டிலையும் இந்த மதம் சார்ந்த ஒரு நிகழ்வு அவங்களுடைய துஷ்பிரயோகம்ன்றது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இதை வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே அவங்க பெரிய ஆள், அவங்களுடைய கருத்துக்கள் பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம், எல்லாம் ஓகே தான். அது அடுத்தவங்ககிட்ட திணிக்கிறது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயமும் இல்லை. முதல்ல நீங்கள் யாருன்றதை முழுசாக நீங்கள் சொல்கிற அந்த புனிதங்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்கள் நீங்களே போய் படித்து முழுசாக தெரிஞ்சிங்க. அப்போவே நீங்கள் யாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அது என்னன்னே தெரியாமல் எவனோ ஒருத்தன் சொல்கிறத கேட்டுட்டு நாம பெருசுன்னு நினச்சி வேற ஒருத்தனை போய் அழிக்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு நாளாகவும், கருத்தியல் சுதந்திரத்துக்காக முன்னுரிமை வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும், யாரும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, இங்கே எல்லாரும் சேர்ந்து வாழ தான் வந்திருக்கிறோமே தவிர்த்து சாவத்துக்கு இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இந்த மதங்களினுடைய நம்பிக்கை இது எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு டே அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 22. நெக்ஸ்ட் வேர்ல்டு பிளான்ட் மில்க் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போது நம்ம எல்லாரும் பசும்பால் தான் பிறந்ததுலேருந்து குடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. பட் ஆனால் அது பல பேருக்கு
பாதிப்பை ஏற்படுத்துதான். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் அப்படின்றது வயிற்று பிரச்சனைலாம் ஏற்படுத்து அந்த ஜீரணமாகாத ஒரு பிரச்சனையை உருவாக்கின்னு இருக்குது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சக்கரை வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு அலர்ஜியை கொடுத்துனுக்கு தான். இது வந்து வேர்ல்டில் இப்போ அதை தவிர்த்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 12% மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிளான்ட் மில்கை யூஸ் பண்ணுறது அதிகமாகிடுச்சான். இந்த பாதாம் மில்க்கு, தேங்காய் பால், அப்புறம் ஓட்ஸு, அரிசி, சோயா பால் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பால் வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு PBN அப்படின்ற ஒரு நிறுவனத்தை சார்ந்தவங்களால் உருவாக்கப்பட்ட உதனமா நம்ம சாப்பிட்ற இந்த கவு மில்கை தாண்டி இந்த வேர்ல்டில் வந்து பிளான்ட் மில்க்னு ஒரு மில்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு பிளான்ட் மில்க் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 22. எல்லாருமே பெண்ணினுடைய மாத தூய்மைங்கிற அந்த கழிவு நிற்கிறதுனால தான் பிறகுறோம். இதை தவிர்த்துட்டு நீ பெரியவன் நான் பெரியவன் பேசுறதெல்லாம் நகைப்பிற்குரிய ஒன்று தான். நான் சொல்லலை, சிவவாக்கியர் சொன்னது. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. நான் உங்கள் பாண்டியன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்